மருத்துவமனையில் நடைபெறும் தாய்ப்பால் வார விழாவிற்கு ரொட்டேரியன் எம் மைத்திலி முத்துவேல் நிராலி பாராமெடிக்கல் கல்லூரி தலைவர் அன்புடன் அழைக்கிறார். சோதனை அடிப்படையில தான் ஆன்லைன்ல மதுபான ஆர்டர் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்காரு. ஆன்லைன்ல மதுபான ஆர்டர் செய்யலாம் அப்படிங்கிற விவகாரத்துக்கு அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறத இப்ப நம்ம முக்கிய செய்தியா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோட இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் என்னென்ன விளக்கங்கள் கொடுத்திருக்காரு, விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. நேற்றைய தினம் இந்த டாஸ்மாக்.tn.in என்ற இணையதளம் மூலமாக ஒவ்வொரு கடைகளிலும் எவ்வளவு மதுபானம் விற்பனை செய்யப்படுகிறது, எந்தெந்த பிராண்டுகள்ல எந்தெந்த ரகங்கள்ல இருக்கிறது என்ற அந்த இணையதளம் வெளியாகி மிகப்பெரிய பேசுபொருள், பெரிய விமர்சனத்திற்கு உள்ளாகி இருந்தது. இதை தொடர்ந்து மதுவிலக்குத்துறை அமைச்சர், ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் விக்னேஷ் விளக்கம் அளித்திருக்கிறார். தலைமைச் செயலகத்தில் அவர் விவரமாக அளித்திருக்கக்கூடிய பேட்டியில இது குறித்து விவரமாக தெரிவித்திருக்கிறார். அதாவது ஆன்லைன் முன்பதிவு என்பது சோதனை அடிப்படையில தான் நடக்கிறது. ஆன்லைன்ல மதுபான ஆர்டர் செய்யலாம் என்ற விவகாரம் தொடர்பாக அதற்கு முற்றிலும் மறுப்பு தெரிவித்து இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவர் பேசுகையில ஆன்லைன்ல ஆர்டர் செய்தாலும் டாஸ்மாக் கடைக்கு சென்றுதான் மதுபானத்தை வாங்க வேண்டும் என்றும், மதுபானங்களை ஆன்லைன் மூலமாக செய்து வாங்குவது, அதாவது புக் செய்து வாங்குவதன் அடிப்படையில தான் சோதனை அடிப்படையில தான் இந்த இணையதளம் என்பது திறக்கப்பட்டிருப்பதாகவும், இன்னும் மக்கள் பயன்பாட்டுக்கு அது முழுமையாக சென்று சேரவில்லை என்பதையும் தெரிவித்திருக்கிறார். பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கும் முறை 2011ஆம் ஆண்டு முதலே இருந்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகள் இடமாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், இந்த இணையதளம் மூலமாக வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த செயலி மற்றும் இணையதளம் என்பது அனைத்து வகையான மதுபானங்களும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நடவடிக்கை என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார். முற்றிலுமாக டாஸ்மாக் டிபார்ட்மெண்டுடைய ப்ரொசீஜர் ஸ்ட்ரீம்லைனிங் செய்யப்பட்டு வருகிறது. பல்வேறு மாற்றங்கள் துறை ரீதியில நடைபெற்று வரக்கூடிய நிலையில இந்த இணையதளம் விமர்சிக்கும் அளவுக்கு பெரிய எதிர்மறை கருத்துக்களை எதிர்கட்சிகள் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில அது குறித்து விவரமாக விளக்கம் அளித்திருக்கிறார். அதாவது இந்த இணையதளத்தை பொறுத்தவரையில அருகாமையில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகள்ல இருக்கக்கூடிய மதுபானங்களுடைய விவரங்களும் அதனுடைய விலையும் அந்த கடை அதிலேயே புக் செய்துவிட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய கடைக்கு சென்று வாங்கும் விதத்துலதான் இந்த இணையதளம் என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து விதமான மதுபானங்களும் சென்று மதுப்பிரியர்களுக்கு சென்று சேருவதற்காகத்தான் இந்த இணையதளம் என்பதை அமைச்சர் விக்னேஷ் விவரமாக விளக்கம் அளித்திருக்கிறார். நன்றி மணிகண்டன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. ஆன்லைன்ல மதுபான ஆர்டர் அப்படிங்கிறது சோதனை அடிப்படையில் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணாலும் நேர்ல போய் தான் வாங்கணும், டோர் டெலிவரிலாம் கிடையாது அப்படின்னு அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறத இப்ப நம்ம முக்கிய செய்தியா பார்த்துட்டு இருக்கோம். கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் நடைபெறும் தாய்ப்பால் வார விழாவிற்கு ரொட்டேரியன் எம் மைத்திலி முத்துவேல் நிராலி பாராமெடிக்கல் கல்லூரி தலைவர் அன்புடன் அழைக்கிறார்.